வணக்கம் மக்களே. நம்ம மாயா கதையில செப்டம்பர் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஜானகியும் ரகுராமும் இருக்காங்கல்ல, அவங்க கோவில்ல உட்காந்துருக்காங்க. அப்பதான் கோவில்ல இருக்கிறது தெரிஞ்சு தனாவும் கதிரும் வராங்க. வந்துட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போடுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இந்த கோவில்ல தான் அத்தையும் மாமாவும் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தனா சொல்றாங்க, இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஒருத்தவங்க போயிட்டு நேரா ஜானகி கிட்ட, அம்மா அங்க அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேணும்னா போய் வாங்கி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட ஜானகி சொல்றாங்க, நல்ல வேலைங்க, கடவுளா பார்த்து நமக்கு அன்னதானம் போட போறாரு. உங்களுக்கு டேப்லெட் வேற முழுங்கணும்ல, இருங்க நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அப்போ ரகு சொல்றாரு, இல்லம்மா நானும் வரேன். ஜானகியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க. அங்க போயிட்டு வரிசையா நிக்கிறாங்க. அப்போ நம்ம தனா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததோட என்ன பண்றாங்கன்னா, அச்சோ லேட்டு முடிஞ்சு போயிட்டு, சரி உங்களுக்கு நானே தரேன் அப்படின்ட்டு ஒரு வாளியில சாப்பாடு எடுத்துக்கிட்டு, நீங்க போயிட்டு உட்காருங்க நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் ஜானகியும் நம்ம ரகுவும் போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. தனா சாப்பாடு கொண்டு போறாங்க. போயிட்டு நேரா நம்ம ரகுராம் கிட்டையும் நம்ம ஜானகி கிட்டையும் உட்காடுறாங்க. உட்காந்து நம்ம ஜானகி சொல்றாங்க, குடுமா நான் சாப்பிடுறேன். தனா சொல்றாங்க, இல்லம்மா நானே தரேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு உருண்டையா உருட்டி ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு தனா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஜானகி நினைக்கிறாங்க, இந்த பொண்ணை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்போ நம்ம ரகு சொல்றாரு, சரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு. அப்ப தனா என்ன பண்றாங்கன்னா, நான் தரேன் அப்படின்ட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ரகு தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்போ நம்ம ஜானகி நேரா தனாவை பார்த்து தனா அப்படின்னு சொல்ல, தனா அதிர்ச்சியாகி, நான் தனாவா, நான் தனாவெல்லாம் இல்லையே. ஜானகி சொல்றாங்க, அம்மாடி நான் பெத்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீதான் தனா அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினைச்சு நீ சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குற, நீ நல்லா இருக்கணுமா? தனா சொல்றாங்க, அம்மா நம்ம வீட்டுல இதே மாதிரி தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கேம்மா, எப்பமா இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்? அப்ப ஜானகி சொல்றாங்க, அம்மாடி கூடிய சீக்கிரம் முடியுமா, நீ கவலைப்படாத, கஷ்டப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி தைரியம் சொல்ல, தனா சொல்றாங்க, அம்மா மாயாக்கா கண்டிப்பா நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டாமா, மாயாக்கா கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஜானகி சொல்றாங்க, சரிம்மா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பொண்ணுங்க கண்டிப்பா என்னை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தனா சொல்றாங்க, சரிம்மா நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அப்பாவுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும், சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜானகி அந்த இடத்துல இருந்து நான் ரகு கிட்ட போக, ரகு கேக்குறாரு, ஜானகி உன் பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துட்டியா? அப்போ ஜானகி ஷாக் ஆகி, என்னங்க பொண்ணு நான் சொன்னீங்க, நான் என் பொண்ணுகிட்ட எதுவும் பேசவே இல்லையே. ரகுராம் சொல்றாரு, ஏமா எனக்கு தெரியாதா, என் பொண்ணு என் கூட வளர்ந்துருக்கா, எனக்கு தெரியாதா, என் பெத்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? ஜானகி சொல்றாங்க, என்னங்க நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படின்ட்டு அவ வருத்தப்பட்டு தாங்க நமக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு போறா. ரகுராம் சொல்றாரு, சரி சரி அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜானகி ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ரகுராம் சொல்றாரு, ஜானகி இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்கவே இல்லை, ஏற்கனவே ஒரு விஷயத்த மறைச்சு நமக்குள்ள பல ஏற்றத்தாழ்வு வந்துச்சு, ரெண்டு பேருமே பேசிக்காம கூட இருந்தோம், இப்ப மறுபடியும் நீ உண்மையை சொல்றதுக்கு தயங்குற. இங்க பாரு ஜானகி, என்ன நடந்துச்சு அப்படின்னு நீ சொன்னாதானே என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஜானகி சொல்றாங்க, என்னங்க அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொன்னாதான் யாரு மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும், சொல்லுமா. அப்போ ஜானகி சொல்றாங்க, என்னங்க அன்னைக்கு நைட்டு நான் கோவிலுக்கு போனது உண்மைதான். அப்போ ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன ஜானகி சொல்ற? ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க அன்னைக்கு நைட்டு நான் கோவிலுக்கு போனேன், ஆனா கோவில்ல உள்ள நகைகளை நான் திருடல அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நீ கோயிலுக்கு போனது அங்க உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஜானகி சொல்றாங்க, என்னங்க நான் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களையும் அவரையும் மணியையும் நான் வெளியில பார்த்தேன்.
அப்ப அந்த நேரத்துக்கு நான் கோவிலுக்கு வந்ததை பார்த்தா நீங்க கோவப்படுவீங்க அப்படின்னு நினைச்சு நான் கோவிலுக்குள்ளேயே நின்னேன். அப்பதான் அந்த ராஜு திருடன் இருக்கான்னு அவன் கோவிலுக்குள்ள வந்தான். வந்துட்டு கோவிலோட நகைகளை திருடிட்டு வெளியில வந்தான். இதை நான் பார்த்துட்டேன். பார்த்ததோட அவனை பார்த்து, டேய், கோவிலோட நகைகளை எதுக்குதான் திருடுற? இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அவனை கண்டிச்சேன். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, நான் அந்த நகையை திருப்பி கொண்டாந்து வச்சறேன்னு சொன்னான். நானும் சரி திருப்பி கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில சத்தம் கேட்டுச்சு. அப்ப எல்லாரோடையும் சேர்ந்து நானும் மாட்டிப்படையும் அப்படின்னு நினைச்சு நான் வெளியில வந்துட்டேன். இது கேட்டதும் ரகுராம் சொல்றாரு, அப்போ உன் மேல எந்த தப்பும் இல்லையா? ஜானகி சொல்றாங்க, என்னங்க, என் மேல எந்த தப்பும் இல்லைங்க. நான் அந்த கோவிலுக்குள்ள வந்ததை பயன்படுத்தின அந்த புவனேஸ்வரி ராஜு கிட்ட நான் தான் அந்த நகையை திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சேட்டும் சேர்ந்து என் மேல பழி போட்டுட்டான். இது கேட்டதும் நம்ம ரகுராமுக்கு செம்ம கோபம். அப்ப இது எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட திட்டம் தானா? ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த புவனேஸ்வரி தான் எப்படியாவது நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. இது கேட்டதும் ரகுராமுக்கு செம்ம கோவம். இப்படிப்பட்ட அவளை எப்படி சும்மா விட முடியும்? அவளுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ட்டு ரகுராம் சரியான கோவத்துல வா ஜானகி அப்படின்னு ஜானகிய கூப்பிடுறாரு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாங்க, பொறுமையா இருங்க. ரகுராம் சொல்றாரு, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்து என்ன பண்றது? என் பொண்டாட்டி மேல அவ்வளவு பெரிய பழி போடுறாங்க, எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் யாரு அப்படிங்கிறத நான் காமிக்கணும்ல. வா, அந்த புவனேஸ்வரிக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாதான் அவளும் புரிஞ்சுப்பா. இல்லைன்னா இன்னும் நம்ம குடும்பத்தை ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. சரிங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த புவனேஸ்வரி, பசுபதி, அதுக்கப்புறம் அந்த ராஜு, சேட்டு எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்க. கூட ரெண்டு ரவுடிங்களும் இருக்காங்க. புவனேஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இத்தனை வருஷமா நான் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. சேட்டு சொல்றாரு, மேடம், எல்லாமே நீங்க கொடுத்த காசாலதான் மேடம் இவ்வளவு நடந்துச்சு. சேட்டு சொல்றாரு, மேடம், இதுக்கப்புறம் என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்க பண்றோம். அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு நடக்க போற அந்த பஞ்சாயத்துல நீங்க எல்லாருமே சாட்சி சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நாளைக்கு அந்த ஜானகிக்கு கடுமையான தண்டனை கிடைக்க போகுது. அதுவும் அந்த ரகுராமோட தம்பியாலேயே அவளுக்கு தண்டனை கிடைக்க போகுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட போறேன். அன்னைக்கு அந்த ரகுராம் என்னை கல்யாணம் பண்ணாம எப்படி அவமானப்படுத்தினான், இன்னைக்கு அவன் எல்லாருக்கும் முன்னாடிகளையும் அவ பொண்டாட்டி, அவன் குடும்பம் எல்லாமே அவமானப்பட்டு நிக்கிறத நான் பார்க்க போறேன். அந்த சிவாவோட குடும்பமும் ரகுராமோட குடும்பமும் பிரிய போகுது. அப்புறம் அந்த குடும்பம் வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கும். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு சேட்டு சொல்றாரு, மேடம், உங்களோட பிளான் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பசுபதி சொல்றாரு, நீங்க எல்லாரும் என் தங்கச்சிக்கு நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணதுனால உங்க எல்லாருக்கும் சூப்பரான ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அதே நேரம் நம்ம ரகுராம் ஜானகியை கூட்டிட்டு வராரு. ரகுராமும் ஜானகியும் வரதை பார்த்துட்டு நம்ம புவனேஸ்வரி ரகுராமையும் ஜானகியும் பார்த்துட்டு பசுபதி கிட்ட, என்னன்னு இவங்க ரெண்டு பேரும் இங்க வராங்க? பசுபதி சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியல, ஒருவேளை என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறதுக்காக ரெண்டு பேரும் வராங்களோ? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? என் காலில் விழுந்து கெஞ்சி போறீங்களா? நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி போறீங்களா? இங்க பாரு ரகுராம், நீ எப்படி கெஞ்சினாலும் சரி, நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு கிடைக்க போற தண்டனை உன் தம்பி மூலமா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. அப்ப ரகுராம் செம்ம கோவத்துல முறைச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம், உன் பொண்டாட்டிய இப்பவே என் காலில் விழ சொல்லு, ஒருவேளை நான் மன்னிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஜானகி கேக்குறாங்க, யாரு காலில யாரடி விட சொல்ற? இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவ அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என் குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். எல்லாத்தையும் சொல்லி தாண்டி நான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இதை கேட்டதும் அந்த புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ரகுராம் சொல்றாரு, புவனேஸ்வரி, யாரு என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு.
ஏன் பொண்டாட்டி மேலயா தப்பான பழி போடுறீங்க அப்படின்ட்டு கையில சாட்டையை எடுக்கிறாரு. சாட்டைய பார்த்ததும் புவனேஸ்வரிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பசுபதி சொல்றாரு, ஏய் ரகுராம், ரொம்ப பெரிய தப்பு பண்ற. ரகுராம் சொல்றாரு, இது வரைக்கும் நான் அமைதியா இருந்ததுதான் பெரிய தப்பு. உங்களுக்கு நான் யார் அப்படிங்கறத நிரூபிக்கணும்ல அப்படின்னு கையில சாட்டையை எடுத்து அந்த ராஜுவையும் சேட்டுவையும் வெளுத்து வாங்குறாங்க. அவங்க 2 பேரும் அதிர்ச்சியாகி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க பயத்துல. அப்போ பசுபதி, புவனேஸ்வரி அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பசுபதி டக்குன்னு இடையில வந்து நின்னுகிட்டு, ஏ ரகுராம், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இது மாதிரி நீ பண்ற இந்த விஷயம் மட்டும் பஞ்சாயத்துல தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவ? மரியாதையா இப்ப இந்த இடத்தை விட்டு போறியா, இல்ல உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கவா அப்படின்னு பசுபதி கேக்குறாரு. இங்க பாரு, பண்ண தப்புக்கு அவனுங்களை நான் எதுவும் பண்ணிருக்க கூடாது, ஒன்னதான் நான் வெளுத்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிய அடிக்க ஆரம்பிக்க பசுபதி ரொம்ப அதிர்ச்சியாகி சத்தம் போடுறாரு. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு, ஏ ரகுராம், என்ன பண்ற? மரியாதையா என் அண்ணனை அடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, ஆமா, இத்தனை திட்டத்துக்கு காரணமே நீ தானே. ஒன்னு அடிக்கிறத விட்டுட்டு உன் அண்ணனை அடிக்கிறது பெரிய தப்புதான் அப்படின்ட்டு ரகுராம் டக்குன்னு அந்த புவனேஸ்வரி அடிக்கிறதுக்கு கையவாங்க. புவனேஸ்வரி ஷாக் ஆகி பயத்துல நிக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாரு, இவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு பதிலா உன் கழுத்துல இந்த கயிறை போட்டு அப்பவே காலி பண்ணிருந்தா எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். உனக்கு அப்படி என்னதான் வேணும்? ஏன் என் குடும்பத்தை இந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ ரகுராம், உனக்கு தெரியாதா, இத்தனை வருஷமா நான் எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பெரிய விஷயமா இல்ல இல்ல. இங்க பாரு, நான் அப்படிதான்டா பண்ணுவேன். ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது அத உனக்கு எதிரா பயன்படுத்துவேன். ஒவ்வொரு நேரமும் உன் குடும்பத்தை நிம்மதி இல்லாம ஆக்குவேன். எல்லாருமே உன் குடும்பத்துல வேதனையோட சுத்தணும். அதையெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். இதுதான் எப்பன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, என் வீட்டுல என் பொண்ணுங்க இருக்காங்க, அப்புறம் என் தம்பி இருக்கான். எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா ஜானகி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் நிரூபிப்பாங்க. இன்னும் நீ எத்தனை நாள் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க போற அப்படிங்கறத பாத்துறேன். நாளைக்கு என் தம்பி கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் சரியான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு புவனேஸ்வரி சிரிக்கிறாங்க. அப்போ ரகுராம் முறைக்க அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாரு ரகுராம், நீ என்னதான் வந்துட்டு நீ ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து யாருக்கு எதிரா சாட்சி சொன்னாங்க? உன் பொண்டாட்டிக்கு எதிரா தானே சாட்சி சொன்னாங்க. எல்லா சாட்சியும் நிரூபிச்சாச்சு. இனிமே நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு தண்டனை கொடுக்க போறது மட்டும்தான் மிச்சம். உன் தம்பி என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு இந்நேரம் யோசனை பண்ணிருப்பாரு. நடக்க போறதுல உன் தம்பி தான் பயங்கரமான அடி வாங்க போறான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரகுராம் சொல்றாரு, என் தம்பியை என்ன சாதாரண ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் தம்பிக்கு உண்மை எது பொய் எது எப்படி எல்லாத்தையும் கையாளணும் அப்படிங்கறது எல்லாமே தெரியும். நீதான் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் தண்டனை கிடைக்கும். அது கண்டிப்பா நாளைக்குதான். என் தம்பி உண்மையை கண்டுபிடிச்சு உனக்கு சரியான தண்டனையை கொடுப்பான். நீ பார்க்க தானே போற. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் ரகுராம். நாளைக்கு உன் பொண்டாட்டி ஊருக்கு முன்னாடி அவமானப்பட போறாளா, இல்ல நான் அவமானப்பட போறேனா அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. இது கேட்டுட்டு செம்ம கோவப்படுறாங்க ரகுராம். நேரா ஜானகியை பார்க்க ஜானகி சொல்றாங்க, என்னங்க, இவகிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நம்ம என்ன சொன்னாலும் இவ புரிஞ்சிக்கவும் போறதுக்கு இல்ல. இவ பைத்தியம் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே இவகிட்ட சொல்லி ஒரு யோசனை இல்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம கூப்பிட ரகுராம் சொல்றாரு, ஆமா ஜானகி, நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல என் தம்பி உண்மையை நிரூபிப்போம். அப்ப இவனை அதிகாரிங்க புடிச்சிட்டு போவாங்க. அதை நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு ரகுராம் சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்படிதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.